केशवं कृष्णदामोदरं रामनारायणं जानकीवल्लभम् अच्युतं केशवं कृष्णदामोदरं रामनारायणं जानकीवल्लभम् कौन कहते हैं भगवान आते नहीं, तुम मीरा के जैसे बुलाते नहीं, अच्युतं केशवं कृष्णदामोदरं रामनारायणं जानकीवल्लभम् कौन कहते हैं भगवान खाते नहीं, बेर शबरी के जैसे खिलाते नहीं, अच्युतं केशवं कृष्णदामोदरं रामनारायणं जानकीवल्लभम् कहते हैं भगवान सोते नहीं, माँ यशोदा के जैसे सुलाते नहीं, माँ यशोदा के जैसे सुलाते नहीं, अच्युतं केशवं कृष्णदामोदरं रामनारायणं जानकीवल्लभम् कहते हैं भगवान नाचते नहीं, गोपियों की तरह तुम नचाते नहीं, अच्युतं केशवं कृष्णदामोदरं रामनारायणं जानकीवल्लभम् अच्युतं केशवं कृष्णदामोदरं रामनारायणं जानकीवल्लभम्
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு சில நிமிடம் நாம் அன்னையை பார்ப்போம். நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வந்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, பரிணாம வளர்ச்சியின் மூலம் இந்த மனித பிறவியில் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்பதை எங்களுக்கு உணர வைத்த தங்களை நாங்கள் வணங்கி எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருந்த அனைத்து மாயைகளையும் அகற்றிவிட்டு எங்களுக்குள் இருந்த அறியாமைகளையும் குழப்பங்களையும் அகற்றிவிட்டு நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு உணர வைத்திருக்கிறீர்களம்மா. தாயே, தயவு செய்து தாங்களே எங்களின் கவனத்திலிருந்து எங்களின் அனைத்து செயல்களையும் செய்கிறீர்கள் என்கின்ற உண்மை நிலைப்பாட்டை எங்களுள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான என்ற இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு இந்த தியானத்தின் மூலமாக நாங்கள் முழுமையின் ஆனந்தத்தை உணர்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். நம்முடைய பிரார்த்தனை ஆழமாகவும் பக்தியுடனும் இருக்கும் பொழுது அன்னையிடமிருந்து வருகின்ற அந்த தெய்வீக நுண்ணதிர்வுகளை நாம் நமது இரு கைகளிலும் நம்முடைய சகஸ்ராராவிலும் உணரலாம். கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். तीन महामंत्र।
त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய் பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கும் அனைத்து உடல் உபாதைகளையும் எதிர்மறை தீய குணங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்கு தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தயவு செய்து தந்தருங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात्
ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நமது இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயி, எங்களின் இடநாடியை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். தயவு செய்து தாங்கள் எங்களின் இடநாடிக்கு வாருங்கள். மந்திரம்: ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை இடநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமக்குள் நம்முடைய இடநாடியில் அந்த தெய்வீக நுண் அதிர்வுகளை உணர முடிகிறதா என்பதை பார்ப்போம். அந்த நுண்ணதிர்வுகள் நமக்குள் பாய்ந்தோடுவதை நமது தியானத்தின் மூலமாக நாம் அறியலாம். அதில் ஏதேனும் தடைகள் இருந்தால் நீங்கள் அன்னையிடம் உங்களுடைய மனநிலையில் எவ்வித குழப்பமும் இல்லாத நிலைப்பாட்டில் அன்னையிடம் பணிவோடும் பக்தியோடும் பிரார்த்தனை செய்யுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் பிங்களா நாடியை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். தயவு செய்து தாங்கள் எங்களின் பிங்களா நாடிக்கு வாருங்கள். மந்திரம்: ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை பிங்களா நாடியில் வைத்து தியானத்தில் இருப்போம். நமக்குள் தெய்வீக நுண் அதிர்வுகள் பாய்ந்தோடுவதை உணரலாம்.
அதில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அன்னையிடம் முழுமையாக ஆழ்நிலை பக்தியில் பிரார்த்தனை செய்யுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் நம்முடைய நடு நாடியான சுஷ்மனா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் சுழுமுனை நாடியை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடிக்கு தாங்கள் வந்து அமர்வதோடு தங்களின் கவனத்தில் எங்களை முழுமையாக தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. நமது இரு கைகளிலும் சமமான நுண்ணதிர்வுகள் நாம் உணர வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஏதேனும் வித்தியாசம் இருந்தால் மனதார அன்னையிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். எந்த கைகளில் எந்த பக்கத்தில் அதிகமாக வருதோ, எந்த பக்கத்தில் குறைவாக இருந்தாலோ அந்த குறைவாக இருக்கும் பகுதியை நீங்கள் வந்து பணிவோடு கொஞ்சம் மேலே தூக்கிக்கோங்க. கையை தூக்கி அன்னையிடம் பிரார்த்தனை செய்து இரு கைகளிலும் சமமான நுண்ணதிர்வுகள் வருவதையும் நம்முடைய சகஸ்ராராவிலும் நாம் உணர வேண்டும். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேச கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
நமது கவனம் மூலாதாரத்தில் வைத்து பார்க்கும் பொழுது அன்னையிடமிருந்து வருகின்ற அந்த தெய்வீக நுண்ணதிர்வுகளானது நம்முடைய மூலாதார சக்கரத்தில் முழுமையாக நிரம்பி இருக்கிறது. நமக்கு அதில் ஏதேனும் குறைபாடுகள் தெரிந்தால் நம்ம அன்னைக்கிட்ட பணிவோட பிரார்த்தனை செய்யுங்க. நமது மூலாதார சக்கரத்தில் நாம் அந்த நுண்ணதிர்வுகளை உணர முடியும். மேலும் அதில் நமக்கு இன்னும் புரியாத நிலைப்பாடு இருக்குதுன்னா நம்ம கணேஷ அதர்வசேஷம் சொல்லுவோம். அப்போ நம்மளால் இன்னும் தெளிவாக நன்றாக உணர முடியும். கவனம் நமது மூலாதார சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादीन्
तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितम् तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपम् गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणम् रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितम् भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। நமது மூலாதார சக்கரத்தில் உணர்ந்த அந்த நுண் அதிர்வுகள் அடுத்தடுத்த சக்கரங்களிலும் நாம் உணரும் அளவிற்கான நம்முடைய தியானம் ஆழமாக இருக்கிறது. கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். மனதளவில் நாம் அன்னையிடம் சரணடைவோம். மெதுவாக நம்முடைய கவனம் நமது நாபி சக்கரம், குண்டலினி தாய் மேலெழும்பி வரும் பொழுது இந்த ஒவ்வொரு சக்கரங்களிலும் அவர்கள் நுழைந்து மேலெழும்பும் பொழுது அந்த நுண் அதிர்வுகளை நாம் நன்றாக உணர முடியும். மெதுவாக
நமது கவனம் பவசாகரம். மெதுவாக நமது கவனம் ஹிருதய சக்கரம். மெதுவாக நம்முடைய கவனம் விசுத்தி சக்கரம். மெதுவாக நமது கவனம் ஆக்ஞா சக்கரம். தாயி, எங்களுக்குள் இருக்கும் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தயவு செய்து எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் எங்களின் அறியாமையினால் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களுக்குள் மன்னித்தல் குணமானது மேம்படுவதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை அப்படியே நம்முடைய பின் ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். கவனம் நம்மால் அவ்வாறு கொண்டு செல்ல இயலவில்லை என்றால் வலது கையை கொண்டு வந்து நமது பின் ஆக்ஞா சக்கரில், அதாவது நமது பின்புற தலை, அந்த இடத்தில் வைத்து கவனத்தை அந்த இடத்திலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். மந்திரம் ஸ்ரீ மகா கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, எங்களின் ஆக்ஞா சக்கரத்தை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். தயவு செய்து தங்களின் கவனத்தை எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் செலுத்துங்கள். கவனம் நமது பின் ஆக்ஞா சக்கரத்திலேயே இருக்கட்டும். எல்லா எதிர்மறைகளும் தங்கள் அருளால் அழிக்கப்படட்டும். ஓம் ஸ்வாஹா. ஸ்ரீ மகாலட்சுமியானவர் எங்களுக்குள் இருக்கும் ஆன்மீக ஏற்றத்திற்கு அருள் புரியட்டும். ஓம் ஸ்ரீம் ஸ்வாஹா. ஸ்ரீ மகா மாயா எங்களுக்கான யதார்த்தத்தின் அறிவை உணர்த்தட்டும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்வாஹா. ஸ்ரீ மகா காளி எங்களுடைய கவனத்தில் எப்பொழுதும் இருக்கட்டும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்வாஹா. எங்களுக்குள் இருக்கும் குண்டலினி தாய் மேலேறுதலில் உள்ள தடைகளை
நீக்குவதற்கு ஸ்ரீ கணேசரின் அருளாசி எங்களுள் இருக்கட்டும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் ஸ்வாஹா. ஸ்ரீ விநாயகர் எங்களுக்கு அருள் புரியட்டும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் ஸ்வாஹா. முடிவுக்கு வராத அந்த முழுமையின் அர்த்தத்தை எங்களுக்கு உணர்த்தட்டும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் இத்யந்தகம் ஸ்வாஹா. எங்களுக்கான பிரார்த்தனையின் விருப்பங்கள் முடியட்டும். ஓம் வர வரத இத்யந்த ஸ்வாஹா. எனக்குள் இருக்கும் பெருமையின் மாயைகள் அகற்றப்படட்டும். கர்ப்ப ஜனனம் மேவாசம் இத்யந்தோ ஸ்வாஹா. எங்களுக்குள் இருக்கும் அனைத்து தீய குணங்கள் அகற்றப்படட்டும். அன்ய ஸ்வாஹா. எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து எதிர்மறைகளை எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு எங்களை தூய்மையான ஆத்மாக நிலைநிறுத்துகின்ற தேவிக்கு எங்களின் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றோம். ஓம் ஹைம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாயை வித்யே நமக. சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். நம்முடைய சகஸ்ராராவில் நுண் அதிர்வுகளை நம்மால் உணர முடிகிறது. இதே நிலையில் நமது கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். ஓம் ஹைம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை ஸ்ரீ நிர்மலா தேவி விச்சே நமக. தாயே, அனைத்து எதிர்மறைகளையும் மாயைகளையும் அறியாமைகளையும் குழப்பங்களையும் பயத்தையும் எங்களிடமிருந்து அகற்றுவதோடு எங்களை பாதுகாக்கும் எங்களின் தாயான தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையில், சந்தேகமற்ற நிலையில் நாங்கள் முழுமையோடு கலந்திருக்க தங்களின் அனுமதியும் அருளாசியையும் வேண்டி இருக்கிறோம் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் நாம் இப்படியே தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் அன்னை அவர்கள் நுண் அதிர்வுகளை பற்றி கூறியவற்றை நாம் கேட்போம். Sarju who've been in Sarju for a long time don't feel cold breeze, they don't feel any catches. Some people feel burning all the time, some people feel the things in their head, in their body, toes, hands. Is there a way we're going to develop where we can feel things, all of us, all over, or is it just some people feel different things? No. You see, to begin with, it has something to do with your nervous system, all right? So if your nervous system is disturbed, you may not feel at all. For the nervous system, best thing is to do massage. You see, somebody should massage their back, hands. Also, I have told many a times that you rub your hands with vibrated olive oil quite a lot and rub these things so they become sensitive. Could be with insensitivity. But if they can feel the catches in the body, that means they're all right. Only the Vishuddhi is not all right. Rub the thing on the Vishuddhi, work on Vishuddhi, clear it out. And for Vishuddhi, if you can use, say, butter to rub on the here and rub all these muscles, you see, with that, all these things will work out for your hand. But supposing there's no cool breeze coming out of the head, possibly, then the realization is not yet established. See, other people should say whether there's a cool breeze coming, because the person who is not realized may not feel it. Supposing he does not feel it, and you feel it, then he's realized only thing his chakras are to be cleared out. It's a different category of people. Then there are some people whose Kundalini has not risen, they are still surgeons like that. Maybe. I don't know if there are any. Those people who are unmarried for long, they are very difficult because they never feel the cool breeze in the hand, quite a lot, like that. But it is not so. They are realized souls. In any case, they may not feel it, but they are realized souls, you see. Because a kind of a softness, a kind of a balance is developed after marriage, which is not there. And that's how some people don't feel it. There are various reasons. Some people who are ego-oriented more, they should turn their left to the right many a times. They should find out from the hands, you see. One hand is bigger, one hand is smaller. That means the left side, if it is smaller, that means you have to raise left to the right. You see, from the size of the hands and all that you can see. Putting one hand towards the photograph, another hand outside. Work it out in so many ways because you have permutations and combinations of certain mystics. But that doesn't mean you develop this left Vishuddhi by any chance. Because that's the worst thing that can happen. If you develop the left Vishuddhi, then it's a very difficult situation. Now, for this kind of a thing, I think I'll give you a complete lecture on one day. Complete, as to see what permutations and combinations of different chakras can create. All right? But symptoms are outside. The symptoms are mostly outside. There's no need to, from a personality you can see what it is he's catching. There's a very big problem with people, that they don't feel the vibrations. Some people just don't feel.
How many there are like that who never feel any vibrations? Never felt. Never. Raise your hand. I know Kelly. Not never. And you have felt it sometime. All right. But then, since I came to the ashram, I think my hands have been very hot all the time. Which But I one? feel the catches inside. But Both the hands are. What work you are doing in the ashram? not very much, All right. You had a left side catch. All right. You can see clearly. Your right hand is very shining. The left, there is a problem. You see, these fingers are not so shining as the things are. You had a left side problem, if you remember it. All right. So that's fighting. In the ashram, the vibrations are fighting. That's why I feel hot. There's something wrong with it. It will correct it. You will have cool breeze. Put your right hand always up and left hand towards me. It will correct it. For Saj Yogis now, it's very easy to find out if something is real or unreal, it is truth or untruth, it is love or hatred. Only through vibrations you can know. But going beyond that, I am saying, beyond that one has to know what are these vibrations and what are they made of. What is the subtle force which is behind those vibrations? We call it is Param Chaitanya, all right, Param Chaitanya so. What happens to you when you get Param Chaitanya is something to be understood, the subtleties. As I said, we are made of 5 elements, all right? So when you get your awakening, when the Kundalini reaches Sahasrara and opens out your fontanelle bone area, you become one with the divine power, then this divine power itself starts flowing through. A connection is established. Now when it starts flowing through you, this Shakti, this starts flowing through you, then what happens? The subtle part we should understand. The subtle part is like this, that these 5 elements we are made of, these vibrations gradually start breaking into the subtler form of which they are made. So the first thing such a person has is the breaks. You see, as it is said that word is God. Said also in the Bible. The word is God. Now what is this word? Word is a silent, we can say, silent commandment. We can call it like that. But from that word comes, according to Indian philosophy, is another thing that we call as Bindu. Or we can say a word becomes Nad, is a sound. And then it becomes the Bindu, means one small dot, you can say. And then from this dot, you see all these 5 elements start coming one after another. The first element that comes out is light. Tej, light, is the first element that comes out. So the essence of the first element is light. We call it Tej, Tejas. It's written, of course, in Sanskrit, but we should understand that how the light pervades Sahaja Yoga so much, and you see the light all everywhere. So the first element, which is
light, and you can say in English, the light's subtle thing is, we can say, enlightenment, you can say. But enlightenment has another meaning. So we can say it's stage. For example, a person who gets realization has a face which is very radiant. So you can say the radiance. The radiance is the subtlety of the light. So this radiance starts showing on your face. Radiance starts expressing itself. And with that radiance, people get impressed. And they start thinking something special about this personality which has radiance. Now you have seen my photographs also, wherever they are. Many a times you find lots of light around. That is nothing but the light in me is giving radiance, because the light becomes subtler. When the light becomes subtler in me, light is one of the elements. When it becomes subtler, then it gives radiance. And so, this is the subtle growth within you that takes place. Your faces also start shining. They too have radiance, and they too have a kind of a different complexion, I would say. This radiance is to be understood is the subtle of the light, of which we are made light in the gross manner. Then after this, from the light, comes the second thing, which we call as Vayu in Sanskrit, meaning the air. So the air that we have, which is gross air, what is the subtle of air is this cool breeze that you get. The cool breeze is the subtle of that air. So the subtle of what you understand as cool breeze is what we call vibrations. The subtle of that is air, which is a part and parcel of our making. So this cool breeze is the second thing that you start getting subtler and subtler. When your growth takes place, all these subtle things start expressing themselves. It's not only that you get vibrations, but you get the cool breeze, and that is the subtle of air that has built you. Then comes the water. We are also made of water. What is the subtle of water is sometimes English language, becomes little short of expression, but they call it, which makes the skin, hard skin soft. The skin becomes soft. This is another sign of a realized soul, that his there's some cream they use, isn't it, to soften the face. But is the water in us gives us very visible. This is the minimum of minimum, I would say. But then a person who is a realized soul becomes a very soft person, very delicate. When he talks to somebody, in his voice there is warmth, or I should say there is कहते हैं ना अपने आप पानी, हिंदी में कहते हैं पानी होना. They to have that flow, watery flow and coolness of the water. So that is the another subtle thing that should be expressed
in your behavior, on your skin, on your dealings with others, that you should be like the water, which is mobile, which is cooling, which is soothing, which is cleansing. So this also becomes a part and parcel of your being once you become a realized soul. With this water, you have also another thing, we call it as Agni, means the fire. So you also have fire, but it's a very silent fire. It doesn't burn anybody, but it burns all the wrong things within. Whatever wrong things you have, it burns, and it burns the wrong things in other people also. For example, a person comes with a great anger towards you. What happens that this anger becomes cooled down with the fire that is there. Moreover, a realized soul cannot get burnt. Fire cannot burn. The burning cannot come to him. It's very important to understand. Also, if you are doing something wrong, it may burn you. But if you are a good Sahajogi, and I should say a perfect Sahajogi, fire will never burn. We have an example of Sita ji that she went into the fire pit, nothing burnt. So this is what one has to understand, that once you get to the subtleties of the fire, so the fire and the water, both of them become sort of divine. For example, the water which you touch, water you drink, whatever you put your hand in the water becomes vibrated. Means what? The subtlety of the water comes in it. The coolness, curing power also comes in that water. So when it becomes subtler, all these powers start showing, which you can see for yourself. You don't have to experiment. Then the lastly is the Mother Earth. It's most important, is Mother Earth. There's a photograph you might see which was taken in Russia in my dacha, where the Kundalini is in the Mother Earth. They've clear. It's there. And it is the Mother Earth which shows. For example, I've seen flowers. If you keep them in my room, they blossom. They can become very big like that. Never people have seen such big flowers. Sometimes they see. I'm doing nothing, I'm just sitting down, and what happens to the flowers? You see, now there, this principle of the Mother Earth works. The subtle Mother Earth, his works, it's a mother. And that gives you all the nourishment and makes you grow healthy. And this is how this subtlety works of the Mother Earth. Mother Earth is the one who is a giver of birth to all these flowers and all these trees and all that. But it also plays a big part in us. It's not only the Mother Earth that exists without our connection. And we do not respect the Mother Earth. We have polluted it, we have done all kinds of things, we have removed the trees and we have made a mess out of her, but she's our mother. And so many subtle things of this Mother Earth come into us. One of them is gravity. A person becomes very attractive, not in the physical sense, but in the spiritual sense. Such a person attracts others. They feel attracted and they feel that something special is about this person. This is one of the quality of the Mother Earth. If she had not kept us attracted, we would have fallen off with her movement. And also other qualities of the Mother Earth also start manifesting within us, and we become very, I should say, extremely tolerant, patient person. Tolerant and patient. Extremely tolerant and patient. But if you are not tolerant, if you are hot-tempered and all that, that Mother Earth principle has not expressed itself.
Look at the Mother Earth, how much she tolerates our nonsense, how many wrong things we do against her, but still she tolerates. Sri Ganesha's quality is to tolerate, to begin with. Up to a point he tolerates. In the same way, we too become extremely tolerant, patient, and forgiving. This is the minimum of minimum that should happen to all the Sajogis who have vibrations. Because I have told you all the things that are expressed in your vibrations. It's a thing to be understood that what you have become now is something very great. It's not happened to others. It's not happened to somebody who is not being a Sahajogi. You see the people who go to church or to mosques or to temple, see their faces. Look at them, how they do look like. They haven't got anything from the temple, they haven't got anything from the mosque, they haven't got anything from any one of these places where they go to worship. So that is artificial. That has become something, I should say, without any connection with the reality. Only after realization you are connected with reality and you can get the understanding of all these subtleties working through you. Why I am telling you this? Because I want you to know and recognize yourself, to understand what you are, what you have got. Once you recognize yourself and understand yourself, you can do a lot. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். அன்னை அவர்களை மிக அழகாக நம்முடைய அந்த நுண்ணதிர்களின் வித்தியாசத்தையும் 5 தனிமங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் என்று நாம் அழைப்போம், அவற்றை பற்றியும் அழகாக அவர் விவரித்துள்ளார். நமக்குள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்திருந்தால் அவை அன்னையின் உரையின் மூலமாக அவை நீக்கப்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். இப்போ அமைதியான தியானத்தில் நாம் சில நிமிடம் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்று இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் தங்கள் அன்பு உரையின் மூலமாக எங்களுக்கான தெளிவை தந்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.